வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் என்னை கவர்ந்த பாடல், திரை இசை பாடல் அப்படிங்கிற தலைப்பில் மிகவும் இலக்கிய தரம் வாய்ந்த பொருட்சுவை நிறைந்த பாடல்களில் என்னை கவர்ந்த பாடல்களை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டு நீங்களும் அந்த சுவையை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று போட்டு வருகிறேன். அதில் இன்று எனக்கு ஒரு பாடல் பன்னெடுங்காலமாக மனதிலேயே நான் அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த பாடல் முழுக்க முழுக்க இல் பொருள் ஓமையணி என்ற அணியில் வருகிறது. இல் பொருள் ஓமையணி என்றால் என்ன? உலகத்தில் இல்லாத பொருள்களை ஓமையாக கூறி ஒன்றை விளங்க வைப்பது. சுவையான அணிதானே, அதான் இல்பொருள் அணி. உலகத்திலேயே இல்லாத பொருள்களையெல்லாம் ஓமையாக சொல்லி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கருத்தை மனதில் பதிய வைக்கக்கூடியது. அது ஏதேனும் சில வரிகளில் வருவதை பார்த்துருப்பீங்க. ஆனால் பாடல் முழுக்கவே இல்பொருள் ஓமை அணியில் எழுத முடியுமான்னா எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாசிரியர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, டி. ராஜேந்தர் அவர்கள். அற்புதமான ஒரு பாடல். முழுக்க முழுக்க இல்பொருள் ஓமை அணியிலேயே வருகிறது. இல்லாத பொருள்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே வருவார். கடைசியில் முதலாவது சரணத்தின் முடிவில் அதற்கு அந்த ஓமைக்கு பொருத்தமான ஓமேயத்தை சொல்லுவார். அதே மாதிரி இரண்டாவது சரணத்திலும் இல்லாத பொருள்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே வருவார். கடைசி வரியில் அது உணர்த்தக்கூடிய ஓமேயத்தை சொல்லுவார். இதே மாதிரி தான் 3 சரணங்களும் அமைந்திருக்கின்றன. பல்லவியுமே இல்பொருள் ஓமையணியில் தான் அமைந்திருக்கிறது. ஆக முழுக்க முழுக்க உலகத்தில் இல்லாத பொருள்களை ஓமையாக கொண்டு அந்த இல்பொருள் ஓமையணியை கை கொண்டு ஒரு பாடலை இயற்ற முடியும் என்று காண்பித்திருக்கிறார். இந்த பாடல் ஒருதலை ராகம் என்ற படத்தில் வருகிறது. அவருடைய கற்பனை திறனை பூராமே தேக்கி வைத்திருந்து எழுதப்பட்ட பாடல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் அந்த பாடலை கேட்டுக்கொண்டே வந்தீங்கன்னா நீங்களும் அந்த இல்பொருள் ஓமையணி அதில் பயின்று வந்திருப்பதை அறியலாம். அதுக்காக இந்த பாடலை கொடுக்குறேன். ஒருதலை ராகம் படத்தில் டி. ராஜேந்தர் அவர்களுடைய இசையிலும் கவிதையிலும் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடியது. எஸ்பி பாலசுப்ரமணிய அளவுக்கு பாட முடியாட்டாலும் மக்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி ஓரளவுக்கு பாட முயற்சி செய்கிறேன், கோச்சிக்கிடாதீங்க. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம். உலகத்தில் இல்லாத பொருள்களாக வருது பார்த்தீங்களா? இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம். அடுத்து சரணம். சரணத்தில் இல்லாத பொருள்களாக சொல்லுவாங்க. நடை மறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், வடம் இழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வடிக்கிறேன்,
விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன். விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன். விருப்பமிலா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். உளமறிந்த பின்தானே அவளை நான் நினைத்தது. உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதை நான் வடிப்பது. ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம். இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம். இந்த பாடல்ல இல்பொருள் ஓமேனி எப்படி பயின்று வந்திருக்கிறது என்று பாருங்கள். முதல்ல சரணத்தில் பாருங்க, நடைமறந்த கால்கள் தண்ணில் தடையத்தை பார்க்கிறேன். நடக்கவே இல்லைன்னா எப்படி தடம் வரும்? அது இல்லாத பொருள். வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன். வடமில்லாத தேரை இழுக்க முடியுமா? அது இல்லாத பொருள். சிறை இழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்க முடியுமா? அது இல்லாத பொருள். இதெல்லாம் எதற்கு ஊமையாக சொல்றாரு? உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். நம்ம மேலே பிடித்தமில்லாத ஒரு பெண்ணை எண்ணி நான் வாழ்கிறேன். அதெல்லாம் இந்த உலகத்தில் இல்லாத இந்த 3 பொருள்களை போல அப்படின்னு சொல்லி முதல் சரணத்தில் சொல்கிறார். அடுத்து பாருங்க, வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன். வெறும் நாரே இல்லாமல் பூவே இல்லாமல் பூ தொடுக்க முடியுமா? அது ஒரு இல்லாத பொருள். வெறும் காற்றில் உளி கொண்டு சிலையை நான் வடிக்கிறேன். கல்லே இல்லாமல் காற்றுல சிலை வடிக்க முடியுமா? சிலை வடிக்க முடியாது இல்லையா? அது ஒரு இல்லாத பொருள். விடிந்த பிறகு நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதெல்லாம் எதற்கு ஊமையாக சொல்கிறார்? விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விருப்பமில்லா பெண்ணுக்கு இந்த இவ்வளவு ஊமையும் சொல்றாரு. இல்பொருள் ஓமேனி 2வது சரணத்திலையும் வந்திருக்கிறது. 3வது சரணத்தில் சொல்றாரு பாருங்க, உளமறிந்த பிண்டானே அவளை நான் நினைத்தது. உறவுருவாள் எனதானோ மனதை நான் கொடுத்தது. உயிரிழந்த கருவை கொண்டு கவிதையை நான் வடிப்பது. ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு பாட்டு எழுத முடியுமா? எழுத முடியாது. அதை மாதிரி தான் ஒரு தலையாக நான் காதலில் போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இல்பொருள் ஓமேனியிலேயே இந்த பாடல் வந்திருக்கிறது. இந்த பாடலை நீங்கள் அனைவருமே கேட்டு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்களை நம்ம என்றைக்குமே நினைவு கூறணும், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். இது ஒரு 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அப்போ 4 தலைமுறை ஆயிருக்கு இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு இந்த பாடலினுடைய சுவையெல்லாம் தெரிய வேண்டாமா? அதனால் நீங்கள் இந்த பாடலை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். கேட்டால் தான் அதில் எந்த விதமான கவிதை விளையாட்டு ஒரு விளையாடி இருக்கிறார் டி ராஜேந்தர் என்பதை நீங்கள் உணர முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு எண்ணெய் கவர்ந்த திரை இசை பாடலில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.